நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு டவுட். என்ன டவுட்னா, கேபிட்டல் ஐட்டம், ரெவன்யூ ஐட்டம். ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் டாப்பிக்கில். இது தேர்ட் இயர் அக்கௌண்டன்சிங்கிறது மட்டும் இல்லை, இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் இதை வந்து ஈஸியாக புரிஞ்சு இனிமேல் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. மேபி நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். என்றைக்குமே சொல்லுவாங்கள்ல, தாய்வழி கல்வி என்றைக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நான் படிக்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த விஷயத்த உங்களை நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெவன்யூ ஐட்டம், கேபிட்டல் ஐட்டம். தமிழில் சொல்கிறதா இருந்தால் வருவாயினம், முதலினம். ஸோ இதில் என்ன அந்த சிம்பிள் ரூல்னா, அக்கௌண்டன்சி ரூல் படி, ஸோ இந்த நோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் எழுதிப்பேன் பாருங்கள். ரெவன்யூ ஐட்டமாக இருந்தால் ரெவன்யூ ஐட்டமாக இருந்தால் ரெக்கரிங் நேச்சரில் இருக்கும். ஸோ தமிழில் சொல்கிறதா இருந்தால் திரும்ப திரும்ப நிகழும். கேபிட்டல் ஐட்டமாக இருந்துச்சுன்னா நான் ரெக்கரிங் நேச்சரில் இருக்கும். தட் மீன்ஸ் திரும்ப திரும்ப நிகழாது. ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபலை வச்சு தான் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் சொல்ல போகிறதா இருந்தால் இதுதான் தாரக மந்திரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அகைன் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ரெவன்யூ ஐட்டமாக இருந்தால் ரெக்கரிங் நேச்சரில் இருக்கும். கேபிட்டல் ஐட்டமாக இருந்துச்சுன்னா நான் ரெக்கரிங் நேச்சரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்கிறதா இருந்தால் ரெவன்யூ ஐட்டம்னா திரும்ப திரும்ப நிகழும், கேபிட்டல் ஐட்டம்னா திரும்ப திரும்ப நிகழாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஎன்எல் அக்கௌண்ட்டில் சேலரி பெய்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இது திரும்ப திரும்ப நிகழுமா நிகழாதா? கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, மந்த்லி நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக மந்த்லி என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஒர்க்கர்ஸ்க்கு நான் என்ன பே பண்ணுவேன்னா சேலரி பே பண்ணுவேன். இப்போ சொல்லுங்கள், இது திரும்ப திரும்ப நிகழுமா நிகழாதா? ஸோ திரும்ப திரும்ப நிகழும். ஸோ இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா, ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு இது எக்ஸாம்பிள். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், அதுவும் ரெண்டலில் ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஒரு பில்டிங்கை ரெண்டலுக்கு எடுத்து நம்ம அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கிடுங்க. ஸோ அப்போ அந்த பில்டிங் ஓனருக்கு நம்ம மந்த்லி என்ன பே பண்ணுவோம்? ரெண்டு பே பண்ணுவோம். இப்போ சொல்லுங்கள், அப்போ மந்த்லி மீன்ஸ் ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பே பண்ணுவோம்னா சேலரி என்ன பண்ணுவோம்னா ரெண்ட் என்ன பண்ணுவோம்னா பே பண்ணுவோம். ரெண்டு மந்த்லி என்ன பண்ணணும்னா பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நான் மேபி நான் ஷாப்பை திறந்தாலும் சரி, திறக்கட்டாலும் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நான் அந்த பில்டிங் ஓனருக்கு என்ன பே பண்ணி ஆகணும்னா ரெண்டு பே பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அது என்ன நேச்சரில் இருக்குது? மந்த்லி நான் வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டு பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அது என்ன நேச்சரில் இருக்குது? ரெக்கரிங் நேச்சரில் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு பெய்டு, சேலரி பெய்டு, இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸாம்பிள். நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரே விஷயம் தான். ஒரு செலவு அகைன் நடந்துச்சு, தட் மீன்ஸ் ரெக்கரிங் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒருத்திங் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருடைய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயருக்குள்ள தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ நம்ம ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணுறோன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ள தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்று திரும்ப திரும்ப நடைபெறும். ஒன் மோர் திங், அந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய பெனிஃபிட் வித்தின் 1 இயர் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். அதை தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கு இன்னொரு பேருக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், நீள்பயன் வருவாயின செலவு. ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதுவும் திரும்ப திரும்ப தான் நடைபெறும். பட் ஆனால் என்ன டிஃபரன்ஸ்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருடைய பெனிஃபிட் வந்து 1 இயர் தான், மேக்ஸிமம் 1 இயர் தான் இருக்கும். பட் ஆனால் டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருடைய பெனிஃபிட் மோர் தென் 1 இயருக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுவோம் வீட்டுக்கெலாம். ஸோ அப்போது நம்ம எல்லாருமே வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு திருப்பு என்ன பண்ணுவோம்னா ஒயிட் வாஷ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒயிட் வாஷ்ங்கிறது 1 இயர் தான் அதோடைய பெனிஃபிட். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஒயிட் வாஷ் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் ஒயிட் வாஷ் பண்ணுவீங்க, அப்புறம் அடுத்த வருஷம் ஒயிட் வாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த செலவு நடைபெறும். அப்போ அது என்ன நேச்சரில் இருக்குது? ரெக்கரிங் நேச்சரில் இருக்குது. அப்போ அது திரும்ப திரும்ப நடைபெறும் செலவு. ஆனால் அதோடைய அப்போ ஒயிட் வாஷுடைய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர் தான். அப்போ அது திரும்ப திரும்பவும் நடைபெறுகிறது. அதோடைய பெனிஃபிட்டும் 1 இயருக்கு உள்ளதாக இருக்குது. ஸோ அதனால் அது எதுக்கு எக்ஸாம்பிள்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸாம்பிள். ஆனால் இப்போ யார் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணுறோம். இப்போ அந்த கலரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்களே சொல்லுவாங்க, சார் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரி பண்ண போகிறீங்களா, இல்லை 5 இயர்ஸ் 7 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ பெயிண்டுடைய ரேட் ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி, ஸோ அதை பேஸ் பண்ணி இயரை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சார் 3 வருஷம்,
அல்லது 5 இயர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் இப்போ ஒரு கலரிங் பண்ணுறீங்க, இந்த வருஷம் பண்ணுறீங்க, அதோடைய எஸ்டிமேட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்னு வச்சுக்கிடுங்க. அப்போது இப்போ இந்த 3 வருஷம் நீங்கள் இப்போ பெயிண்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து 3 வருஷம் கழிச்சு அகைன் பெயிண்ட் பண்ணுவீங்க, அடுத்து 3 வருஷம் கழிச்சு அகைன் பெயிண்ட் பண்ணுவீங்க. நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு 3 இயர்ஸ் இன்டர்வலுக்கு ஒவ்வொரு 3 இயர்ஸுக்கு கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அகைன் என்ன பண்ண போகிறோம், கலரிங் பண்ண போகிறோம். நல்லா கவனிக்கணும், இங்கேயும் திரும்ப தான் செலவு நடைபெறுகிறது. எப்படி ரெக்கரிங் நேச்சரில் இருக்குன்னா 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகிறோம்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். 1 இயருக்கு கிடையாது, 3 இயர்ஸுக்கு. எவ்ரி 3 இயர்ஸுக்கு ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா வீட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கலரிங் பண்ண போகிறோம். அப்போ நல்லா கவனிக்கணும், ரெக்கரிங் நேச்சரில் தான் இருக்குது 3 இயர்ஸ். பட் நல்லா கவனிக்கணும், ஆனால் அதோட பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ இதுவும் திரும்ப தான் நடைபெறுது. தட் மீன்ஸ் ரெக்கரிங் நேச்சரில் தான் இருக்குது. ஸோ ரெவன்யூ ஐட்டம் தான். பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னா ஒவ்வொரு 3 இயர்ஸுக்கு இதுக்கு என்ன பண்ணுதுன்னா பெனிஃபிட்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னா டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ தமிழில் சொல்றதா இருந்தால் நீள்பயன் வருவாய், நீண்ட பயனை தருவதால் அதற்கு பெயர் நீள்பயன் வருவாயின செலவு. ஸோ ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருடைய பயன்பாடு 1 இயருக்கு உள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நார்மல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருடைய பெனிஃபிட் மோர் தென் 1 இயருக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா, அதுக்கு நேம் என்னன்னா டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் நிறைய ஆடு பார்க்குறீங்க. இப்போ பூஸ்டாக இருக்கட்டும், ஹார்லிக்ஸ், ஏதாவது ஒரு ஆட் இருக்கட்டும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஆடு இப்போ எடுத்து என்ன மாதமாகவும் உங்களுக்கு ஆடு மாற்றுறாங்க. இல்லை, ஒரு ஆட் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ், அந்த மேபி ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஆடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை அகைன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பீட் பண்ணுறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க ஷூட் பண்ணது ஒன்ஸ் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அதனுடைய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். ஸோ அது அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆட் எடுப்பாங்க, அதுக்கு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆட் எடுப்பாங்க. அப்போ இதுவும் என்ன நேச்சரில் இருக்குன்னா ரெக்கரிங் நேச்சர் தான். ஆனால் பெனிஃபிட்ஸ் என்ன ஆகுது, மோர் தென் 1 இயருக்கு மேலே என்ன பண்ணுதுன்னா அதுலேருந்து கிடைக்கும். ஸோ அதனால் அதுக்கு பேர் என்னன்னா டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு. ஒன்று ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்செப்டில் என்ன வருதுன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கேபிட்டல் ஐட்டம்னு சொல்லிட்டாலே அது நான் ரெக்கரிங் நேச்சரில் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், அந்த பிஸ்னஸுக்கு நிறைய மிஷினரி வாங்கியிருப்பேன். அந்த பிஸ்னஸில் வேலை பார்க்குறவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைக்கோ இல்லை ஒரு மோட்டார் காரோ இதான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நான் வாங்கின மிஷினரியாக இருக்கட்டும், மோட்டார் காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், நான் அடிக்கடி வாங்குவேனா? இப்போ இந்த வருஷம் ஒரு கார் வாங்கினேன்னா அடுத்த வருஷம் ஒரு கார் வாங்குவானா? இல்லை 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் கார் வாங்கிக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஸோ அப்போ அது எல்லாமே என்ன நேச்சரில் இருக்குன்னா நான் ரெக்கரிங் நேச்சரில் இருக்குது. பட் அப்போ நான் ரெக்கரிங் நேச்சரில் இருந்தால் நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இன்னொரு பாயிண்ட் இதில் இருக்குது. இப்போ மிஷினரி வாங்குறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பட் மிஷினரியை ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜென்ரேட்டர் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் ஓடுறதுக்கு டீசலோ பெட்ரோலோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டீசல் பெட்ரோல் வாங்குறது வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் நீங்கள் ஜென்ரேட்டர் வாங்குறது வந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரேட்டர் எப்போவா தான் வாங்குவோம், பட் ஆனால் அதுக்கு ரெகுலராக நீங்கள் மெயின்டெனன்ஸ் இருக்கட்டும், இல்லை அப்புறம் ரிப்பேர் இருக்கட்டும், அப்புறம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூல் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குவோம். அப்போ அதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் சார்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸாம்பிள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் அடிக்கடி என்ன பண்ண மாட்டீங்கன்னா பில்டிங் வாங்க மாட்டீங்க. அப்போ அது என்ன நேச்சரில் இருக்குது, நம்மளே எடுத்துக்கிடுங்க. நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அது எப்போவா தான் கட்டியிருப்போம். நம்ம அடுத்த வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருத்தர் நம்ம ஒரு வீடு கட்டுவோம்னு நம்ம என்ன பண்ண முடியாது, மென்ஷன் பண்ண முடியாது. அப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது எப்போவாது நடக்கக்கூடியது. தட் மீன்ஸ் நான் ரெக்கரிங் நேச்சரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அந்த பில்டிங்கை அப்கீப் பண்ணுறது, தட் மீன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் ஒரு கார் வாங்குறீங்கன்னு சொன்னேன், நம்ம பிஸ்னஸுக்கு யூஸுக்கு ஒரு மோட்டார் கார் வாங்குறீங்கன்னு சொன்னேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த மோட்டார் கார் வாங்கினதுங்கிறது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம அடிக்கடிலாம் வாங்க மாட்டோம், எப்போதான் தான் வாங்குவோம், சரியா? ஸோ அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அந்த மோட்டார் கார் தட் மீன்ஸ் அந்த கார் ஓடுறதுக்கு என்ன வேணும், டீசலோ பெட்ரோலோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், யூஸ் பண்ணி ஆகணும். இல்லை அந்த டிரைவருக்கு நீங்கள் சேலரி கொடுத்தாகணும். அப்போ அதெல்லாம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அது திரும்ப நீங்கள் அப்போ கார் வாங்குறதுங்கிறது, பைக் வாங்குறதுங்கிறது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த பைக்குக்கோ காருக்கோ பெட்ரோல் போடுறது, மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, இது எல்லாமே என்ன எக்ஸ்பெண்டிச்சர், திரும்ப நிகழக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது எல்லாமே என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ இதில் சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா காரோ பைக்கோ வாங்கினீங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது எப்போ தான் நடக்கும், நான் ரெக்கரிங் நேச்சர். பட் அதுக்கு நீங்கள் டீசல் பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் திரும்ப நடைபெறும். ஸோ அது எல்லாமே என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க
ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா திரும்ப திரும்ப நிகழும், அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா திரும்ப திரும்ப நிகழாது, ஸோ அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ இதுவும் அதே தான், பேஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பேஸ் என்னன்னா அகைன் காமிக்கிறேன், பேஸ் இதான். ரெவன்யூ ஐட்டமாக இருந்துச்சுன்னா ரெக்கரிங் நேச்சரில் இருக்கும், திரும்ப திரும்ப நடைபெறும். கேபிட்டல் ஐட்டமாக இருந்தால் திரும்ப திரும்ப நடைபெறாது, எப்போவா தான் நடைபெறும். ஸோ இதுதான் பிரின்சிபல். ஸோ அதை வச்சு தான் நான் இங்கே உங்களுக்கு நான் சார்ட் மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிடுங்க. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட்னா என்ன, நமக்கு ஆன்சர் தெரியும். என்ன ஆன்சர் தெரியும்னா இவ்வளோ நேரம் நம்ம அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ராஃபிட் ரெகுலராக கிடச்சிச்சுன்னா, இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ராஃபிட் டெய்லி கிடச்சிதுன்னா டெய்லி கிடைக்கணும், மந்த்லி கிடச்சிதுன்னா மந்த்லி கிடைக்கணும், வீக்லி கிடச்சிதுன்னா வீக்லி கிடைக்கணும், இல்லை இயர்லி ஒன்ஸ் கிடைக்கணும்னா இயர்லி ஒன்ஸ் கிடைக்கணும். அப்படி அந்த அந்த ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் அது கிடச்சிக்கிட்டே இருக்கணும். எப்போவாது கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் கேபிட்டல் ப்ராஃபிட். ரெகுலராகவே நமக்கு கிடச்சிட்டு இருந்தால் தான் சொன்னேன், வீக்லியோ மந்த்லியோ அல்லது இயர்லியோ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா அது என்ன, ரெகுலராக கிடைக்கணும். அதுவும் அதில் அந்த முக்கியமான வார்த்தை அதான், ரெகுலராக கிடைக்கணும். அப்படி ரெகுலராக கிடச்சிச்சுன்னா அது என்ன ப்ராஃபிட்னா ரெவன்யூ ப்ராஃபிட். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம படிக்கிற இந்த சப்ஜெக்ட்ல நெட் ப்ராஃபிட்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் கேட்கலாம், சார் சில கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 4 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது சார், 5th இயரில் லாஸ் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்னபடினா 4 இயர்ஸில் ப்ராஃபிட் இருக்குது சார், லாஸ்ட் இயரில் லாஸ் இருக்குது சார், அப்போ அது ரெக்கரிங் நேச்சர் கிடையாதுல்ல சார் நினைக்கலாம். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்ன்னு சொன்னாலே அங்கே ப்ராஃபிட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அங்கே ப்ராஃபிட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது என்ன நேச்சர்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது ரெக்கரிங் நேச்சர் தான். அப்போ லாஸ் வந்ததுன்னா அது உங்களுடைய பிரச்சனை, அது உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நேச்சுரல் கிளாமிட்டியால் உங்களுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகலாம், அதனால் உங்களுக்கு லாஸ் வரலாம். ஸோ இப்போ அதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்ன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே லாபம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இயர்லி ஒன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கிறதா அர்த்தம்னா ரெவன்யூ அதாவது ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நெட் ப்ராஃபிட்டுங்கிறது என்ன நேச்சர்னா ரெக்கரிங் நேச்சர் தான். இது வந்து லாஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் லாஸ் வருமா சார், எல்லா வருஷமும் ப்ராஃபிட் கிடைக்குமா சார், அப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா யோசிக்க வேண்டாம். ஸோ நம்ம அக்கௌண்டன்சி, ஸோ நெட் ப்ராஃபிட் தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ரெவன்யூ ப்ராஃபிட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது என்ன நேச்சரில் இருக்குது, ரெக்கரிங் நேச்சரில் இருக்குது. ஸோ நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் தான் எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட் ரெகுலராகவே உங்களுக்கு கிடைச்சதுனாலே அது என்ன ப்ராஃபிட்னா ரெவன்யூ ப்ராஃபிட் தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட்டே உங்களுக்கு தெரியும், எப்போவாது தான் கிடைக்கும், ரெகுலராலாம் கிடைக்காது, நான் ரெக்கரிங் நேச்சரில் இருக்கும். திரும்ப திரும்பலாம் என்ன ஆகாதுன்னா ரெகுலராக கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி இந்த செமஸ்டர் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த செமஸ்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஹோல்டிங் கம்பெனியில். இப்போ ஹோல்டிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோடைய மெஜாரிட்டி ஷேரை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படி டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்படி டேக் ஓவர் பண்ணும்போது கம்மியான அமௌண்ட்டை கொடுத்து அந்த கம்பெனியை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே வந்து என்ன கிடைக்குன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ கேள்வி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸுடைய வேல்யூ வந்து 1 லட்சம்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் அதை 90,000 கொடுத்து வாங்குறீங்க. ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸுடைய வேல்யூ வந்து 1 lakh, நீங்கள் 90,000 கொடுத்து வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, 10,000. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை நீங்கள் எத்தனை டைம் வாங்குவீங்க, லைஃப்பில் ஒன்ஸ் தான் வாங்குவீங்க, சரியா? அப்போ அந்த நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அந்த ஒரு டைம் தான் அந்த ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, 1 லட்ச ரூபா மதிப்புள்ள பிஸ்னஸ், 1 lakh ஒருத்துள்ள ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து 90,000 கொடுத்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 10,000. எத்தனை டைம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஒன்ஸ் தான். அப்போ அந்த 10,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ அது என்ன நேச்சரில் இருக்குது, ரெக்கரிங் நேச்சரில் இருக்கா, நான் ரெக்கரிங் நேச்சரில் இருக்கா, நான் ரெக்கரிங் நேச்சரில் இருக்குது. ஸோ அப்போ அதனால தான் அதுக்கு பேரே என்னன்னா கேபிட்டல் ப்ராஃபிட். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹோல்டிங் கம்பெனியில் படிக்கும்போது கேபிட்டல் ப்ராஃபிட்னு ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் வந்திருக்கும், அந்த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல வந்திருக்கும். அந்த நீங்கள் வாங்கின ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் வேல்யூ வந்து 1 lakhன்னு இருக்கும், நீங்கள் 90,000 கொடுத்து அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போவுமே கேபிட்டல் ப்ராஃபிட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ஏன் இப்போ புரியுதா உங்களுக்கு, ஏன் ஹோல்டிங் கம்பெனியில் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் கேபிட்டல் ப்ராஃபிட்னா, ஒரு பிஸ்னஸை நம்ம ஒரு டைம் தான் வாங்குவோம். அப்படி வாங்கும்போது கம்மியான விலை கொடுத்து வாங்கியிருந்தோம்னா அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ அதுதான் அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ இதை நம்ம எதெல்லாம் சொல்லலாம், ஹோல்டிங் கம்பெனி சொல்லலாம், அப்சார்ப்ஷன் சொல்லலாம். ஒன் கம்பெனி இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா டேக் ஓவர் பண்ணுவாங்க. அப்போ கம்மியான விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா இதே கான்செப்ட் தான். அதிகமாக கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா குட்விலுக்காக அதிகமாக பே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க.
எக்ஸ்ட்ரா கொடுத்தா வந்து கேபிட்டல் லாஸ் கிடையாது. அதிகமாக பே பண்ணால் அந்த கம்பெனியோட நீங்கள் வாங்கின கம்பெனியோடைய குட்விலுக்காக நீங்கள் எக்ஸஸாக பே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அது வெதர் அது ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது அப்சார்ப்ஷனாக இருக்கட்டும். ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து அது குட்வில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ கான்செப்ட் என்ன, கேபிட்டல் ப்ராஃபிட்னா என்னன்னா இதுதான், எப்போவாக தான் நடைபெறும், எப்போவாக தான் கிடைக்கும், ரெகுலரெல்லாம் இது வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் அது வந்து அதுக்கு பேர் என்னன்னா கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ லாஸ், கேபிட்டல் லாஸ். ஸோ நமக்கு பிரின்சிபல் என்ன, ரெகுலராக ஒரு லாஸ் நடந்துச்சுன்னா அது ரெவன்யூ லாஸ், எப்போவாவது ஒரு லாஸ் நடந்துச்சுன்னா அது கேபிட்டல் லாஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே நீங்கள் மேபி இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி சைடாக இருக்கட்டும் இல்லை சிட்டி சைடாக இருக்கட்டும், நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி ரேஷன் கடைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து அவங்க அரிசி பருப்பு மண்ணெண்ணெல்லாம் ஊற்றுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அப்படி அந்த வெயிட் போடக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி சீனி பருப்புலாம் சிந்திருக்கும். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, என்னைக்காவது சிந்துதா இல்லை எப்போவே நீங்கள் நல்லா கவனிக்கணும், என்னைக்கெல்லாம் அவங்க பீப்புளுக்கு குட்ஸை வந்து கொடுக்குறாங்களோ அன்னைக்கு எடை போடும்போது எல்லா நேரமுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சீனிலாம் சிந்திருக்கும். அப்போ அது என்ன லாஸ்? திரும்ப நடைபெறுதா நடைபெறலையா? திரும்ப கண்டிப்பாக நடைபெறும். அது எதுக்கு எக்ஸாம்பிள்னா ரெவன்யூ லாஸ்க்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க ரேஷன் கடையில், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சிருப்பாங்க, அந்த இதுலேயே நிறைய வந்து என்ன வேஸ்ட்டாக கீழே செஞ்சிருக்கும். ஸோ அதுவும் எதுக்கு எக்ஸாம்பிள்னா ரெவன்யூ லாஸ்க்கு எக்ஸாம்பிள். எப்படி சார் அப்படின்னீங்கன்னா, எப்போ மண்ணெண்ணெய் ஊற்றுறதுங்கிறது ரெகுலராக நடக்கக்கூடிய, அப்போ ரெகுலராக அந்த டைம் நடக்கும்போது கண்டிப்பாக மண்ணெண்ணெய் என்ன ஆகும்னா வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ரெவன்யூ லாஸ். ஒன் மோர் திங் இன்னொன்று சொல்லலாம். நீங்கள் பெட்ரோல் பல்க் போயிருப்பீங்க. பெட்ரோல் பல்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பம்பிங் நமக்கு உள்ள பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக எவாபரேட் ஆகும். அப்போ வந்து அந்த அப்படி எவாபரேட் ஆகிறதும் எப்போல்லாம் பம்பை ஓப்பன் பண்ணி இது பண்ணுறாங்களோ பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அது என்ன ஆகும்னா எவாபரேட் ஆக தான் செய்யும். அப்படி எவாபரேட் எப்போவாது ஆகுமா இல்லை ரெகுலராக ஆகுமா? ரெகுலராக தான் ஆகும். எப்போல்லாம் ஓப்பன் பண்ணி பெட்ரோல் போடுறாங்களோ அப்போல்லாம் எவாபரேட் ஆகும். ஸோ அப்போ அதுவும் எதுக்கு எக்ஸாம்பிள்னா ரெவன்யூ லாஸ்க்கு எக்ஸாம்பிள். அப்போ இது வந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, ஒரு லாஸ் நம்ம பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் ரெகுலராக நடந்துச்சுனாலே அது என்ன லாஸ் தான்? ரெவன்யூ லாஸ் தான். நீங்கள் பலசரக்கடை கூட போயிருப்பீங்க. பலசரக்குலேயும் இதே பிரச்சனை தான். எடை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த எடை போடுற இடத்துல கண்டிப்பாக சில வேஸ்டேஜ் தான் செய்யும். ஸோ அதுவும் எதுக்கு எக்ஸாம்பிள்னா ரெவன்யூ லாஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதா இருந்தால் ரெவன்யூ லாஸுக்கு அப்படியே ஆப்போசிட் கேபிட்டல் லாஸ். அவங்களுக்கே தெரியும் அது எப்போவுமே நடைபெறும். இது வந்து எப்போவாது நடைபெறும். இன்னும் ஒன் திங் முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ரெவன்யூ லாஸோடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் கம்பேர் வித் கேபிட்டல் லாஸ். ரெவன்யூ லாஸோடைய இம்பேக்ட் தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். பட் ஆனால் கேபிட்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ரெகுலராக நடக்கக்கூடிய லாஸ் ரெவன்யூ லாஸ்ன்னு சொன்னேன், அதோடைய தாக்கம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் வந்து நம்ம ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் என்ன பண்ணாதுன்னா அஃபெக்ட் பண்ணாது. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஷோரூம் வச்சுருக்கீங்க, இல்லை ஷாப் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க. இப்போ அங்கே ஃபயர் ஆகிடுச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட். இப்போ யோசிச்சு பாருங்கள், டெய்லி இந்த நம்ம சின்ன லாஸ் வருதுன்னு சொன்னேன், அது வந்து பெரிய இம்பேக்ட் கிடையாது. ஃபயர் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி லாஸ் இருக்கும்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும், ஹெவியாக இருக்கும் அது வந்து. ஒன் மோர் திங், அடுத்த கொஸ்டின் வாங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் இம்பேக்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். அடுத்த கேள்வி, நாளைக்கு இதே மாதிரி ஃபயர் ஆகுமா? அடுத்த நாள் அல்லது அடுத்த வாரம் இதே டேட்டுக்கு இதே இந்த மாதிரி, இல்லை அடுத்த வருஷம் இதே மாதிரி ஃபயர் ஆகணும் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது பேரே ஆக்சிடென்ட், எப்போவாதான் நடக்கும். ஓகேவா? அப்போ அது என்ன நேச்சரில் இருக்குன்னா நான் ரெக்கரிங் நேச்சரில் இருக்குது. அப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் சொல்கிறலாம், இல்லை சுனாமியால் உங்கள் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு, இல்லை ஃப்ளட்டால் உங்கள் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிட்டு அப்படிலாம் சொன்னீங்கன்னா இதெல்லாம் ரெகுலராக நடக்காது, எப்போவாது ரேராக தான் நடக்கும். ஸோ அப்படி ஒரு லாஸ் உங்கள் பிஸ்னஸில் வந்துச்சுன்னா அந்த லாஸுக்கு பேர் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனாவால் நமக்கு இப்போ என்ன இருக்குன்னா என்டையர் எக்கனாமியும் நம்மளுடைய நேஷனுடைய என்டையர் எக்கனாமி அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. அடுத்த கேள்வி கேட்கட்டுமா, நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியுமா? அடுத்த வருஷம் இதே மாதிரி அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ரேர். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு லாஸ் வருதுன்னா அது என்ன லாஸ்னா கேபிட்டல். தென் இப்போ லாஸ்ட் ஃபைனல் சாப்டருக்கு வந்தாச்சு, பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. என்ன பாயிண்ட்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்கம், கேபிட்டல் இன்கம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய அக்கௌண்டன்சியோட பாயிண்ட்டே என்னென்னா, ரூலே என்னென்னா, ஒரு விஷயம் ரெகுலராக நடந்துச்சுன்னா அது ரெவன்யூ ஐட்டம், ஒரு இது எப்போ தட் மீன்ஸ் நான் ரெக்கரிங் நேச்சரில் இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் ஐட்டம். ஸோ அப்போ அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்தோம்னா ரெவன்யூ இன்கம். ஸோ ரெவன்யூ இன்கம்னாலே இப்போ என்னது, நம்மளுடைய பிஸ்னஸுக்கு ஒரு வருமானம் ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ரெவன்யூ இன்கம். நம்ம பிஸ்னஸுக்கு ஒரு வருமானம்
எப்போவாக தான் கிடைக்கும். தட் மீன்ஸ் அப்போ ரெகுலராக கிடைக்காது. நான் ரெக்கரிங் நேச்சரில் இருந்துச்சுன்னா அந்த இன்கமுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்கம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லதாக இருந்தால், இப்போ நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ மந்த்லி இப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன கிடைக்கும்னா சேலரி கிடைக்கும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சேலரி ரிசீவ்டு அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு ரெவன்யூ இன்கம். ஒன் மோர் திங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடு கட்டி அதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டல் பேசிஸில் விட்டுருக்கேன்னு வச்சுக்கிடுங்க. அப்போது அந்த டெனண்ட் வந்து எனக்கு மந்த்லி என்ன பண்ணுவாங்கன்னா 2 கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், 2 ரிசீவ் பண்ணுவேன். ஸோ அப்போ அதுவும் எனக்கு ஒரு வருமானம் தான். அதுவும் எப்படி கிடைக்கும், மந்த்லி எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அது என்ன இன்கம்னா நம்மளுடைய ரெவன்யூ இன்கம்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ பிஸ்னஸுக்கு ஒரு வருமானம் ரெகுலராக கிடச்சிதுன்னா அந்த வருமானத்துக்கு பேர் என்னென்னா ரெவன்யூ இன்கம். தென் அடுத்து வந்து லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்கம். அதிலே ஆன்சர் இருக்குது. கேபிட்டல் இன்கம்ங்கிறது ரெகுலராலாம் கிடைக்காது, எப்போவாக தான் கிடைக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இதே நான் சொன்ன சப்ஜெக்ட் இதே சொல்கிறேன். இப்போது நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மந்த்லி என்ன கிடைக்கும்னா சேலரி கிடைக்கும். அது வந்து ரெவன்யூ இன்கம்க்கு எக்ஸாம்பிள். இப்போது திடீர்னு ஒருத்தங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய இதில் லைஃப்பில் நடந்ததே நான் சொல்கிறேன். சென்னையில் ஒரு லயோலா காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பையன். ஸோ அந்த பையன் இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க. இப்போ இந்த லீவில் வந்தாங்க. ஸோ வந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா என்ன கூப்பிட்டு நீங்கள் அவனுக்கு தம்பிக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி என்னை சொன்னாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன்னா ஒரு 3 days 4 days போய் அவனுக்கு தம்பிக்கு கிளாஸ் எடுத்தேன். ஸோ அவங்க ஃபைனலாக எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 hours கிளாஸ் எடுத்திருப்பேன். எனக்கு ஒரு 3000 rupees பே பண்ணாங்க. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த 3000 rupees எனக்கு இன்கம் தான். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, அடுத்த மாதம் இதே மாதிரி எனக்கு கிடைக்குமா, இல்லை அடுத்த வருஷம் எனக்கு இதே மாதிரி ரெகுலராக கிடைக்குமா அப்படின்னு வந்து நான் என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பட் காலேஜில் நான் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு மாதம் சேலரி வந்துடும். ஸோ அது எனக்கு ரெவன்யூ இன்கம். ஆனால் எதிர்பாராமல் எப்போவாது ஒரு இன்கம் கிடைச்சதுன்னா அந்த இன்கமுக்கு பேர் என்னென்னா கேபிட்டல் இன்கம். ஸோ தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை இனிமேல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.